ஹாய் ஹலோ வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நேத்ரா ஹோம் பேக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜாம் ரோல் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கடையில் பேக்கரியில் வாங்குற மாதிரி நல்லா எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். நீங்கள் ஆயில் 30 ml எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை 3 எடுத்திருக்கேன். சுகர் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். சுகர் 143 கிராம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே மைதா 128 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதாலே நான் பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கேக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 3 தடவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 முட்டையும் நம்ம ஈரம் இல்லாத ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒன் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃபோமாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொங்குனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபோமாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வயர் விஸ்க்கு அப்படி இல்லைன்னா ஸ்பேச்சுலா, எதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதில் நீங்கள் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் லெவலாக கிடைக்கும். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாஞ்சு நல்லா எலும்பி கிடைக்காது.
உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் வந்து உருக்கி கூட இதில் சேர்த்துக்கோங்க. ஆயில் என்ன அளவுக்கு எடுத்தோமோ 30 ml எடுத்தோம் ஆயிலு, அதே அளவுக்கு பட்டரும் நீங்கள் மெல்ட் பண்ணி 30 ml எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடியில் போய் அப்படியே வந்து நின்றுக்கும். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா லெவல் பண்ணி பேக்கிங் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். 180 டிகிரியில் 30 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது போல் நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். கேக் பேக் ஆனதும் சைட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஈவனாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் மேலே இருக்க லேயரும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வந்து ரோல் பண்ண ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம வந்து ஜாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொருத்தங்க வந்து க்ரீம் அப்ளை பண்ணி ஜாம் போடுவாங்க. நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணாமல் நான் வந்து ஜாம் போட்டு ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து க்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஜாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஈவனாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து கேப் விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அடிப்பக்கமாக அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சுட்டு இப்போ இந்த மேலே இருக்கிறத விட்டுட்டு இந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா பட்டர் பேப்பரு, அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே டைட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோல் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் போல் வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும் போது நல்லா ஒரு ஈவனாக கிடைக்கும், நல்ல ஷேப்பாக கிடைக்கும்.
பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். வந்து 2 சைடும் வந்து கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள் நம்ம ரோல் பண்ணது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை வந்து நம்மளுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலேயும் ஜாம் வேணும், ஜாம் மிக்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வேண்டான்னா நீங்கள் இப்படியே வந்து விட்டுறலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்மளுடைய ஜாம் ரோல். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் சின்ன குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளுடைய ஜாம் ரோல் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.